தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். இந்த புதிய கான்ஸ்டிடியூஷனை பத்தி இந்த கான்ஸ்டிடியூஷன் சுமேந்திரன் சொல்லிருக்காரு. இந்த கான்ஸ்டிடியூஷன் வாரத்துல தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று சந்தோஷம் எங்களுக்கு கேள்விப்படும். ஆனா இது எவ்வளவு சீக்கிரமாக வரும். இது 1978 ஆண்டுல இருந்து புதிய கான்ஸ்டிடியூஷன் ஆக கேட்டு வந்தது உண்டு. அதுபோல 94 ஆண்டுக்கு போற மக்கள் விரக்தி அடைஞ்சி இதை கான்ஸ்டிடியூஷன் மாத்தவே ஓடும் என்று சொல்றாங்க. ஆனா இன்று சின்ன எலெக்ஷனை கூட 6 மாசம் போஸ்ட்போன் பண்ணிருக்கு. இந்த 6 மாசம் போஸ்ட்போன் பண்ணினதுல இந்த தேர்தல் 6 மாசத்துல சரி நடத்தலுமா? கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸோட தான் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் வரும் சொன்னா நிச்சயமாக 2 வருஷம் போனாலும் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வராது. அதனால்தான் டலாசாலா பெருமை சொல்றாரு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள இருந்து சொல்றாங்க, நாங்க மைத்ரிபாலுக்கு விரோதமா நாளைக்கு கோர்ட்ஸுக்கு போறோம், உடனடியாக இந்த எலெக்ஷன் தேர்தலை நடத்தணும்னு சொல்லி கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் எடுக்க போறாங்க. ஆனா யுஎன்பியை பொறுத்தளவு யுஎன்பி பழைய சிஸ்டத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுது. மஹிந்த ராஜபக்ச குரூப்பும் பழைய சிஸ்டத்துக்கு தான் போங்கன்னு சொல்லி போகல. மைத்ரிபால தணிக்கிறாங்க. அரசியல் ஒரு பிளான் பண்ணி செய்யற விஷயமும் எனக்கு நான் தெரியும். ஆனால் இதுல எங்க வந்து முடியும் என்று அந்த முடிவு இன்னும் மொத்தமும் தெரியாம இருக்கு.